ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நமஸ்காரம். நான் கைலாசநாதன் பேசுகிறேன். வேதரக்ஷண சமிதியிலேருந்து வித்யார்த்தி. கோவத்ச துவாதசியோட 2வது விஷயமான நீராஞ்சனை பற்றி பார்க்க போகிறோம். இதை எப்போ பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எதற்காக பண்ணலாம், பண்ணால் என்ன பலன், இதை கோவத்ச துவாதசி ஆரம்பித்து தனத்ரயோதசி, நரக சதுர்தசி, அமாவாசை, பலிப்பிரதம வரைக்கும் இதை பண்ணணும். இதை எப்போ பண்ணணும்னா சாயங்காலத்தில் 6 மணி தீபம் எப்போ ஏற்றுறமோ அந்த நேரத்தில் ஒரு தட்டில் 9 அகல் விளக்கை எடுத்து வச்சுட்டு வடக்கை நோக்கி ஏற்றணும். ஏற்றினதுக்கப்புறம் அதை பிரார்த்திக்க ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த பிரார்த்தனை ஸ்லோகத்தை சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, முதலாவதாக சுவாமிக்கு தீபாராதனை காமிச்சுண்டு, 2வதாக நம்ம வீட்டிலையோ குடும்பத்திலையோ வேதாத்தியாயனம் பண்ணவங்களோ இல்லை மந்திரதீட்சை வாங்கினவங்களோ இருந்தால் அவளுக்கு காமிச்சுண்டு, 3வதாக பசுகளோ இல்லை குதிரைகளோ யானைகளோ தெய்வீகமான விலங்குகள்லாம் அதுக்கும் காமிச்சுண்டு, 4வதாக பெரியவாலேருந்து சின்னவா வரைக்கும் இருக்க புருஷா ஸ்திரீகளுக்கும் காமிச்சுண்டு, எங்கே எடுத்தமோ அங்கேயே திருப்பி இந்த தட்டை வைக்கணும். இதை பண்ணுறனால என்ன பலன்லாம் ஆகுதுன்னு பார்க்கலாம். முதல் நாள் கோவத்ச துவாதசி அன்னைக்கு பண்ணுறனால திதி தேவதைகள்லாம் திருப்தி அடைகிறாங்க. 2வது நாளான தனத்ரயோதசி அன்னைக்கு பண்ணுறனால மாச தேவதைகள்லாம் திருப்தி அடைகிறாங்க. 3வது நாளான நரக சதுர்தசி அன்னைக்கு ரித்து தேவதைகள்லாம் திருப்தி அடைகிறாங்க. 4வது நாளான அமாவாசைக்கு அயன தேவதைகள்லாம் திருப்தி அடைகிறாங்க. 5வது நாளான பலிப்பிரதம அன்னைக்கு வருஷ தேவதைகள்லாம் திருப்தி அடைகிறாங்க. இதனால் திதிகளிலேயோ மாதங்களிலேயோ ரித்துகளிலேயோ அயனங்களிலேயோ வருஷங்களிலேயோ இருக்க தோஷம்லாம் நிவர்த்தியாகும். நம்மளுக்கு சகல ஐஸ்வர்யமும் வரும், குடும்பம் அபிவிருத்தியாகும், புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் உண்டாகும். இப்போ நான் சொன்னதை மேற்கொண்டு நம்ம பார்க்கலாம். பிரார்த்தனா ஸ்லோகம். सूर्यांश संभवाः दीपाः अंधकार विनाशकाः त्रिकाले मां दीपयन्तु दिशन्तु च शुभाशुभम्. எங்கே எடுக்கிறோமோ அங்கேயே வச்சிடணும். இதுதான் கோவத்ச துவாதசியோட நீராஞ்சனம். நமஸ்காரம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.